மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் போட்டு அது முளைத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஒரு கம்பியை பிடிச்சிட்டு டைங் டான்ஸ் ஆடிட்டு போட்டிருந்தேன். அக்கா கரண்ட்டு கம்பி பிடிக்காதீங்க அக்கா அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் 2-3 பேர் மெசேஜ், யூடியூப்லேயுமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்புக்கு. அது கரண்ட்டு கம்பி இல்லைங்க, அது ஒரு கொடி போடுறதுக்கு ஒரு கம்பியை நட்டு வச்சுருந்தேன். நடுவில் தோட்டத்தில் ஏதுங்க கரண்ட்டு கம்பி. இருந்தாலும் உங்கள் பாசத்துக்கு மிக மிக நன்றி. அக்கா தொட்டியில் தான் செம்பருத்தி செடி வச்சுக்கிறேன், அது வளரவே மாட்டேங்குது, பெருசாகவே மாட்டேங்குது. அதாவது தொட்டியில் செம்பருத்தி செடி வச்சிங்கன்னா அது வளரணும் பெருசாகணும்னு நினைக்காதீங்க. நம்ம இடுப்பு மட்டத்துக்கு இருந்தால் மட்டும்தான் அது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதுக்கு வந்து கட் பண்ணி விடணும். இடுப்பு மட்டத்துக்கு இருந்தால் தான் அது பிரான்ச்சஸ் வச்சு பூக்கள் வரும். இங்கே பாருங்கள், இவளை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டேன், என் தலைக்கு மேலே போயிட்டா. இவளோட வளர்ச்சி பார்த்தீங்களா? இந்த அளவுக்கெல்லாம் வளரவே கூடாது. நான் நாளைக்கு இவளை கட் பண்ண போகிறேன். அதனால் இடுப்பு மட்டத்துக்கு தான் இருக்கணும். தரையில் வச்சுருந்தா அது கணக்கே வேறு. இந்த டிப்ஸை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.